அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய தகவல்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆடி தகவல்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்போ இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நம்முடைய விஹா ஆன்லைன் ப்ராடக்டான ரோஸ்மேரி ஷாம்புவை பத்தி பார்க்க போறோம். நம்ம விஹா ஆன்லைன் ரோஸ்மேரி ஷாம்புவை பற்றிய தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்மேரி ஷாம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் நம்ம விஹா ஆன்லைன்ல நான் தயாரித்த 100% ஆர்கானிக் ரோஸ்மேரி ஷாம்பு செய்திருக்கேன். பாருங்க, பேக்கிங் இப்படிதான் இருக்கும். என் கணவருடைய போட்டோ இதுல இருக்கும். ரோஸ்மேரி ஷாம்பு மற்றது டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பயன்கள் அப்படின்னு எல்லாம் இதுல போட்டிருக்கோம். ரொம்பவே சிறப்பான ப்ராடக்ட். அதாவது எத்தனையோ ப்ராடக்ட் நான் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் செய்துட்டு தான் இருக்கேன். புதிதாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் கூட சொல்றீங்க, மேடம் சீக்கிரத்துல எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுங்க, இந்த ப்ராடக்ட் கொடுங்கன்னு உங்களுடைய லிஸ்ட் நிறையவே இருக்கு. நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனா என்னால சில ப்ராடக்ட் எல்லாம் சீக்கிரத்துல தர முடியாது. காரணம் என்ன? இப்போ ப்ரிசர்வேட்டிவ் போட்டு இல்ல கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் டக்குன்னு நான் நிறைய ப்ராடக்ட் செஞ்சுட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்கானிக்கா கொடுக்கும்போது அதில் நிறைய எப்படி நம்ம ஒண்ணுமே போடாம வந்து அதை பதப்படுத்தி கரெக்டான முறையில் எத்தனை நாள் வச்சா எத்தனை சரியா இருக்கா, அது எல்லா வகையான ஸ்கின் டோன் அப்புறம் ஸ்கேல்ப் இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் பயன்படுத்தினா நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாம் பார்த்து பிறகுதான் நான் கொடுக்க முடியும். அதுக்காக தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் செய்யறதுக்கும் ஒரு இடைவெளி எடுத்துக்கிறேன். அந்த வகையில பார்க்கும்போது நம்மளுடைய விஹா ரோஸ்மேரி ஷாம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் என்னுடைய ப்ராடக்ட் அப்படின்றதுக்காக நான் பெருமையா சொல்ல, எப்பவுமே தான் குழந்தை பெருசு அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லையா, அதனால அந்த மாதிரி சொல்ல. ஏன்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு சரியான முறையில சொல்லன்னு வைங்களேன், நாளைக்கு என்ன நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா, என்ன நீங்க இப்படி சொன்னீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா முடி சம்பந்தப்பட்ட விஷயம், தோல் சம்பந்தப்பட்ட நம்ம ஸ்கின்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கணும், நல்லா கவனிச்சுதான் சொல்லணும், எது சொன்னாலும் சரியாக இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா அதுல கவனம் அதிகமாக செலுத்தணும். அந்த வகையில ரோஸ்மேரி ஷாம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு இந்த ஷாம்பு வந்து நான் ஹெர்பல் போட்டுதான், மூலிகை போட்டு, மற்றபடி எப்படி தயாரிக்கணுமோ உங்களுக்காக முடி உதிராம இருக்கணும். ஒண்ணு நான் என்னென்னலாம் கவனத்துல வச்சிருக்கேன் பாருங்க. முடி உதிராம இருக்கணும், முடி சாஃப்டா இருக்கணும், கண்டிஷனர் போடாமே சாஃப்டா இருக்கணும், அது ஒண்ணு. அந்த வறட்சி தன்மை போகணும், அப்புறம் முடி மேற்கொண்டு வளரணும், அந்த கருமை நிறத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அது பாதுகாத்து வரணும், முடி வந்து சீக்கிரத்துல வெள்ளையாக கூடாது. இதெல்லாம் மனதில் கொண்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக அனைத்து வயதினரும் பயன்படுத்தணும். சில பொருள்கள் அனைத்து வகையினரும் பயன்படுத்தலாம். அதாவது என்னுடைய ப்ராடக்ட்ஸ் அத்தனையும் பாத்தீங்கன்னா விஹா ப்ராடக்ட்ஸ்ல நான் தயாரிக்கிறதுல அனைத்து வயதினரும் பயன்படுத்தக்கூடிய வகையில தான் நான் தயாரிப்பேன். சில ஒரு 4-5 ப்ராடக்ட் மட்டும் சின்ன குழந்தைங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு என்ன பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் இதுலயும் சொல்லிடுறேங்க. பிம்பிள் சோப்பு சின்ன குழந்தைங்களுக்கு வரப்போறது கிடையாது. அதே போல பீர் ஷாம்பு ஒண்ணு பண்ணியிருக்கேன், அதுவும் தேவையில்லை, குழந்தைங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம். டேண்ட்ரஃப் வந்து குழந்தைங்களுக்கு இருந்தால் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் சார்கோல் ஃபேஸ் பேக், சார்கோல் சோப்பு, இந்த 5 பொருள் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு, அதாவது 0 பிறந்த குழந்தைங்களுக்கும் ஆகட்டும், கொஞ்சம் அந்த 8 வயசு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு பிறகு 8 வயசுக்கு பின்னாடி கொஞ்சம் தோல் மாற்றம் எல்லாம் வரும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் தோல் மாற்றம் வரும், ஸ்கேல்ப் மாற்றம், டோட்டல் பாடி சேஞ்சஸ்ல ஹார்மோன் சேஞ்சஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 வயசு 12 வயசுல எல்லாம் மாற்றம் இருக்கும். அப்போ நீங்க வந்து அனைத்து வகையான இது பொருள்களும் என்னோடது பயன்படுத்தலாம். இப்போ இந்த ரோஸ்மேரி ஷாம்பு கூட 0 பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் அடிச்சே சொல்லுவேங்க. ரொம்ப நல்ல ஷாம்பு. நான் இன்னைக்கு பாருங்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, என்னோட ப்ராடக்ட் தானே, எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முறை வாஷ் பண்ணும்போதும் பயன்படுத்திட்டு வருவேன். நான் இப்போ தயாரிச்சு நம்ம விஹால அறிமுகப்படுத்தினது ரோஸ்மேரி ஷாம்பு, பியர் ஷாம்பு, அதாவது பீர் ஷாம்பு. இது வந்து ஜென்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பியர் ஷாம்பு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் ஆனியன் ஷாம்பு, இது 4 அறிமுகப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு அது தனித்தனி பதிவுகளாகவே நான் கொடுக்குறேன். இந்த ரோஸ்மேரி ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் அனைவருமே
பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால முடி வளர்ச்சி இருக்கு, முடி கருமையாக இருக்கும். முடி உதிர்றது 2 வாஷ்லிங்க, ஒன்றும் இல்லை, ஒரு வாஷ்லயே நான் சொல்றேன். என்னுடைய சகோதரி வந்து பயன்படுத்த, அவங்களுக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் நீளமான முடி. அவங்களுக்கு வந்து அப்படியே பாத்ரூம்ல இப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா நிறைய சிங்க்ல நிறைய கொத்தா முடி நிக்குமா. அவங்க கிட்ட நான் சொன்னேன், இது கொஞ்சம் நீ என்ன நானும் பரிசோதனை பண்ணும்ல, எல்லாருக்கும் கொடுத்து, அதனால இது கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொன்னேன் அப்படின்னு நானு. அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்றாங்க, நம்ப மாட்டேன், 4 முடி வந்தது அப்படின்னு சொன்னாங்க. சரி, 4 முடியாவது வந்ததே மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டெட் ஹேர்ஸ் அப்படிம்பாங்க. டெட் ஹேர் இருந்ததுன்னா அது கட்டாயம் விழத்தான் செய்யும். அதனால அந்த டெட் ஹேர் வந்தா நல்லது, அது அப்படியே இருந்ததுன்னா நமக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அந்த டெட் ஹேர் அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தாதான் நமக்கு புதுசாக முளைச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கியூட்டிக் அந்த இது ஓப்பன் ஆகும், போர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஓப்பன் ஆகும். அது வந்து அந்த விஞ்ஞான பூர்வமாக நிறைய செய்திகள் இருக்கு. அது நம்ம இப்ப பார்க்க வேண்டாம், முழு நீளமா போயிடும், வீடியோ பெருசா போயிடும். அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு. அதனால எல்லாருமே பயன்படுத்தலாம். அவங்க பயன்படுத்தி சொன்னாங்க, ஒரே வாஷ்ல எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி பஞ்சு போல மிருதுவா இருக்கு, முடி சாஃப்டா இருக்கு, முடி விழுகல. அது என்னமோ இந்த ஹேர் ஸ்மூத் ஸ்ட்ரைட்னிங் அந்த அயன் மெஷின் வச்சு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. நான் கூட பாருங்க அப்படியே அயன் பண்ண மாதிரி இருக்குங்க. ரொம்ப அந்த ஸ்மூத்திங் இந்த மெஷின் வச்சு பண்ணுவாங்களா, அயனிங் மெஷின் வச்சு, இல்லாட்டி அயன் கோம் வச்சு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் அதே ஃபீல் தான், ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒவ்வொரு முறை ஹேர் வாஷ்க்கும் ஒவ்வொரு ஷாம்பு யூஸ் பண்றேன். அப்படியே முடி நம்ம சொல்றபடி கேட்குங்க. இது என்ன மேடம் உங்களோடது கொஞ்சம் அங்க இங்க சிலிப்பிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ பண்ணிட்டேங்க நானு. அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதனால நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் போய் நடுவில் எந்திரிச்சு போய் இந்த என்ன கண்ணாடியை பார்த்துட்டு சீவிட்டு வர்றதோ அதெல்லாம் கிடையாது. வந்து உட்கார்ந்தோன்னா அவ்வளவுதான், அது கட 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 கடன்னு என்னென்ன தோன்றதோ, என்னென்ன சொல்லும் தலைப்புகள் குறிச்சுக்கிட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவேன். இப்போ இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன தெரியுமா, நீங்க சுத்த தமிழ்ல பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுறீங்களே மேடம் அப்படின்னு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் மனப்பாடம் பண்றது கிடையாது ஒண்ணு, இன்னொன்னு பார்த்து பேசுறது கிடையாது, இன்னதுதான் பேசணும் அப்படின்றது கிடையாது. நிறைய விஷயங்கள் படிச்சு 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 என் மண்டையில ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவா சொல்றது தாங்க. அது தகவல்கள் சேகரிப்பு நிறைய செய்துப்பேன். எனக்கு இந்த ஒப்பிக்கிற மாதிரி எல்லாம் வராதுங்க. இந்த ஒப்பிக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் பேசுறது இப்படி ஆகும், ஆஹா அப்படின்ற அந்த டோன் வச்சு ஒப்பிக்கிறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். நான் பேசுறது ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன். இன்னொன்னு, தமிழ் மெயினா எடுத்து நான் படிக்கல, நான் மியூசிக் படிச்சேன். அதனால ஒரு பிஎம் தமிழ் எடுத்திருந்தேன்னா, எம்ஏ தமிழ் எடுத்திருந்தேன்னா, அதுல கொஞ்சம் இன்னும் ஆழமா ரிசர்ச் பண்ணியிருந்தேன்னா, கட்டாயம் பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல ஒரு புலமை, நிறைய புலமை எனக்கு கிடைச்சிருக்கும். சரி, நம்ம இப்போ இந்த ரோஸ்மேரி ஷாம்பு போலாம். முடி கருமையாக இருக்கும், முடி உதிராது, முடி வளர்ச்சி நல்லா இருக்கும், அனைத்து வயதினரும் பயன்படுத்தலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. அந்த ரோஸ்மேரி ஆயில்லயே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இயற்கையாகவே முடியை ஷைனிங்காக வச்சிருக்கும். நல்ல ஒரு எவ்வளவு தேவையோ, ஒரு முடிக்கு வந்து இவ்வளவுதான் ஆயில் இருக்கணும், இவ்வளவுதான் ட்ரைனஸ் இருந்தாதான் முடி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இருக்கும். அந்த முடியை பார்த்தா நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணணும் எப்பவுமே. அந்த மாதிரி முடி ஹெல்த்தியா இருக்கும், பார்க்கும்போது ஆரோக்கியமா இருக்கும். அதே போல ஒன்று சொல்றேன், பிளட் ஃப்ளோ ஸ்கால்ப்ல, அத மண்டையில பிளட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரோஸ்மேரிக்குன்னே அது தன்மை இருக்கு, ரோஸ்மேரி ஆயிலுக்கு ரோஸ்மேரிக்குன்னு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறனால தான் ரோஸ்மேரி டீ குடிங்க, ரிலாக்ஸ் ஆவீங்க, ரோஸ்மேரி ஹேர் டானிக் ஸ்ப்ரே பண்ணுங்க முடிக்கு நல்லது அப்படின்லாம் சொல்றாங்க. ரோஸ்மேரி ஹேர் டானிக் கேட்டுட்டு இருக்கீங்க, கட்டாயம் கூடிய சீக்கிரத்துல நான் தரேங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாம் கூட தேவையில்லைன்ற மாதிரி சொல்லுவீங்க நீங்க. அதனால நீங்க ரோஸ்மேரி ஷாம்பு வாங்கிட்டு பயன்படுத்தி பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் ஹைப் பண்ணிட்டு சொல்ல, எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா இது ஒரு விஷயம் செய்யணும், அதுக்கேத்த இது கிடைச்சா போதுன்ற மாதிரி நினைக்கிறவன், ரொம்ப ஆசைப்படுறது அதெல்லாம் கிடையாது. அதனால இதை வாங்கி பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் நீங்க கமெண்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த பதிவு உங்களுடைய உற்றார உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் பட்டன்ல ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்துங்க. அப்பதான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அத்தனையுமே, அதாவது உங்களுடைய கவனத்திற்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நம்முடைய விஹா ஆன்லைன்ல நானே ஆர்கானிக் ப்ராடக்ட் செய்து உங்களுக்காக எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராம கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அதை வாங்கி பயன்பெற்று பாருங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். இது குறிப்பாக சொல்லணும், நிறைய சோப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என்ன முழுங்குறேன்னு பாத்தீங்களா, மேகா வந்து என்னமோ செய்தி எனக்கு கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டதுனால முழுகிட்டு இருக்கேன். அந்த பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. இதுல நிறைய பேர் இதுக்கு நீங்க எக்ஸ்பைரி டேட் எல்லாம் போடுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட்டாயம் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் வைத்து பயன்படுத்தலாம். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. அதனால நீங்க வாங்கினதுல நான் வந்து அன்றன்றைக்கு புதிதா கொஞ்சம் கொஞ்சம் தாங்க செய்வேங்க. ரொம்ப எல்லாம் செய்யற பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு தெரியும் எவ்வளவு போகும் அப்படின்னு. ஒரு முறை செஞ்சா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்கு மேல அது வச்சுக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு தான் நான் செய்வேன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப செய்வேன். இந்த மாதிரிதான் இருக்கு. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. தைரியமா நம்பி, என்னை நம்பி வாங்கலாம். எனக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் குழந்தைங்க பல்லவி, மேகா அவங்கள நம்பி வாங்கலாம். ஏன்னா என்னுடைய அத்தனையுமே நான் அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமேன்னு. இது பாத்தீங்கன்னா நான் எங்கேயுமே, நீங்க நம்புங்க, எங்கேயுமே போய் நான் கத்துக்கிட்டது கிடையாது. எனக்குன்னு ஒரு புத்தி இருக்கும்ல, அந்த எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஆய்வு செய்யற புத்தி அதிகம். அந்த புத்தியில் நிறைய செஞ்சு பார்த்து தூக்கி தூக்கி எரிஞ்சு அப்புறம் சரியா வந்து, அதனால அப்படி ஆய்வு செய்து நானே கண்டுபிடிச்சனால தான் ரிசல்ட் நல்லா இருக்கு. எங்கேயாவது போய் நான் கத்துக்கிட்டு வந்திருந்தேன்னு வைங்க, இல்ல வேற எதையாவது பார்த்து செஞ்சிருந்தேன்னா ரிசல்ட் இவ்வளவு கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யாராவது ஒருத்தர் சுயமாக ஒரு பொருளை தயாரிக்கும் போதுதான் பார்த்து 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 செய்வாங்க. அந்த வகையில் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு பிறகும் இது தொடரும். நீங்க வந்து பல்லவி, மேகா அவங்க தான் செய்ய போறாங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் எப்பவுமே கொடுக்கணும். என்ன மேடம், இப்ப என்னது எதுக்காக இது சொல்றேன்னா, மேடம் ப்ராடக்ட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டாங்கன்னா தான் நாங்க வந்து வாங்குவோம் அப்படின்னு சிலர் எல்லாம் சொல்றீங்க. அப்படி இருக்காதீங்க. நீங்க விஹா ஆன்லைன்ல எப்பவுமே நீங்க நம்பி பொருளை வாங்கலாம். அதாவது நான் வீடியோ போட்டு தான் வாங்குவேன்றத ஒரு மனப்பான்மையை நீக்கிடுங்க. ஏன்னா எங்க விஹா ஆன்லைன்ல வந்து என்னுடைய ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வித்துட்டு இருக்கேன், வேற எதுவுமே வித்துட்டு இருக்கல இல்லையா. இன்னொன்னு நீங்க கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, டூப்ளிகேட் எங்கேயாவது நாங்க வாங்கி ஏமாந்துருவோமோ அப்படின்றதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. டூப்ளிகேட்டுக்கு போகாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணும், எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. டவுன்லோட் செஞ்சுட்டீங்கன்னா அது என்னுடையது தானே, எந்த மாற்றமும் ஏற்படாது. அதனால டவுன்லோட் செஞ்சுட்டு அதுல போய் நீங்க பொருள்களை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த டவுன்லோட் பண்ண ஆப்லயே போயிட்டு பொருள்களை ஆர்டர் பண்ணலாம். எப்படி பெரிய பெரிய ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வச்சுட்டு அது மூலமாக வாங்குறீங்களா பொருள் எல்லாம், அந்த மாதிரி வாங்கலாம். நான் 100%க்கு 200% காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக்கா எப்படி கொடுக்குறேன்னா, அதே போல பாத்தீங்கன்னா நம்ம விஹா ஆன்லைன்ல 100% ஆர்கானிக் அரிசி வகைகள் கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டி நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் பல பொருள்கள் அத்தனையுமே ஆர்கானிக் தான், ஹோம்மேடு தான். அதனால நீங்க தைரியமாக என்னை நம்பி வாங்கலாம். ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் சிலைகள், பித்தளை பொருள்கள், பித்தளை சிலைகள், விளக்குகள் எல்லாம் நிறைய இருக்கு. போய் பாருங்க. சாரீஸ், ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு. பாருங்க, நிதானமா பார்த்து கட்டாயம் ஆர்டர் போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆடி மாசத்துக்கு. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நீங்க பொருள் ஆர்டர் எத்தனை ரூபாய்க்கு போட்டா கூட உங்களுக்கு அந்த பொருள்கள் வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். நான், என் கணவர், பிள்ளைகள் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் செய்துக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தம்ப்நெயில்ல எல்லாம் ஒன்றும் விளங்கலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒவ்வொரு வீடியோ கீழேயும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோருக்கும் ஆப் ஸ்டோருக்கும் இருக்கக்கூடிய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும். அதை நீங்க பார்த்து டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. அது தவிர பாத்தீங்கன்னா viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் அதுல தரப்பட்டிருக்கும். அது தவிர பொருள்களை நேர்ல பார்த்து வாங்குறவங்களுக்காக எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான அட்ரஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய விஹா கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கு. அதற்கான போன் நம்பர், அட்ரஸ், கூகுள் ரூட் மேப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க. இத்தனை சொன்ன பின்னாடி திரும்ப திரும்ப கமெண்ட்ல கேக்குறீங்க எங்கெங்க வாங்கணும், என்ன பண்ணணுங்க, எப்படி வரணுங்கன்னு. எல்லாமே வெப்சைட்லயும் இருக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. இன்னும் சில தகவல்கள் சொல்றேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது விஹா என்கின்ற பெயரையோ, என்னுடைய பெயரையோ, என்னுடைய ஷார்ட்ஸையோ நான் பேசிக்குவது போல ஏதாவது ஒரு கட்டிங் எடுத்து
அவங்க பொருளுக்கு ஆடு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட். என்னுடைய பொருள்கள் விற்பனைக்கு என்னுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய விஹா கடையில மட்டும்தான் கிடைக்கும். இது போன்ற டூப்ளிகேட்டை தடுப்பதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய செல்லையே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பொருள்கள் பார்க்கவும் வாங்கவும் அது ரொம்ப வசதியாக இருக்கும். எந்த டூப்ளிகேட்டையும் நாட வேண்டாம், எந்த டூப்ளிகேட்டையும் பார்த்து ஏமாற வேண்டாம், இல்லைங்களா? சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.